வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வர்றார். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுடைய கல்வி. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு புத பகவானும் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எப்பயுமே 4ஆம் இடம் கல்வியை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு புதன் சூரியன் இவங்கெல்லாம் வர்றது நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, குறிப்பாக ப்ரொடக்ஷன் சைடு, அதுலேயும் மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் இருக்கும். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் குறிப்பாக விவசாயத்தில் இருக்கீங்களோ, விவசாயத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி அல்லது லாபம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நான் அம்மாவுடைய ஒரு அன்பை எதிர்பார்க்குறேன் அல்லது ஆதரவு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன், அதுக்கான சோர்ஸஸ் எதுவும் இருக்காங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த டிசம்பர் மாதங்கிறது உங்களுக்கு தெரியும், கார்த்திகை 15லேருந்து மார்கழி 16 வரைக்குமான தமிழ் மாதங்களாகும். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்துடுறாரு. 7ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் அங்கே 5ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே தெரிஞ்சுங்க, 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது சனி வேற பார்க்குறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காதல் விஷயங்கள். ஸோ உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுக்கு லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத டூர் ட்ராவல் பண்ணுறது மட்டுமல்ல, யார் வீட்டுக்காக நீங்கள் அடிக்கடி கெஸ்ட்டாக போகிறதுக்கு அல்லது கெஸ்ட்டு பெரிய லெவலில் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் அந்த நிகழ்ச்சிகளையும் மற்றவற்றிலையோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். குறிப்பாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, அவர்களால் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கிரானிக்காக நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நிறைய நான் நிறைய மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரை அளவு கூட்டிகிட்டு போகுதுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் மருந்து மாத்திரைகளுடைய அளவு குறையும், நோயினுடைய தன்மை குறையும், நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. நோய் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறீங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இல்லை. ஸோ நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், ரொம்ப நல்லா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், நல்ல ஒரு பேர் போன ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அதே வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதம் ரெகக்னைஸ் கிடைக்கும். யாருக்கெல்லாம் பெருசாக ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸ் எதிர்பார்த்தீங்க, ஹைக் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு. வேலையில் நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க.
எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதனால் எல்லா விதத்திலும் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பக்கம் வேலையில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட வேலையை பற்றிய பயம், வேலையை பற்றிய ஃபீலிங், வேலையில் இருக்கக்கூடிய ஒரீஸு இதெல்லாமே உங்களுக்கு 8 தான். ஆகையினால சர்வீஸ்க்குரிய சனி 8ஆம் இடத்துல இருக்கிறது எல்லா விதத்துலையும் நீங்கள் கவனமாக இருங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் வேலையில் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கவனம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருமானா கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் அடுத்தவருக்கு ஆதாயம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அதுவும் சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸில் ஏர்னிங் இருக்குது, லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனால் உங்கள் பணம் கைக்கு வருதானா எல்லாமே லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெரிய லெவலில் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய பணங்கள் பொருளாதார சுச்சுவேஷன் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும். அந்தஸ்து மட்டுமில்ல, உங்களுக்கு புகழ் கூடும், வருமானங்களை உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கான சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொண்டர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஏதாவது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு கிடைக்கும். அதையும் குறிப்பாக ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே பரவாயில்ல. இந்த பரவாயில்லைங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் பெருசாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிலே கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்றம் இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஒரு பக்கம் அவரால் நன்மை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிக்குரியவர் சுக்கிரன் சுமாரான இடத்துல இருக்கிறனால பெரிய முயற்சிகள் பெருசாக எதுவும் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே நன்மையாக இருந்தால் கூட வேலை, பிஸ்னஸ் இது ரெண்டுமே இந்த மாதம் அடக்கி வாசிங்க, பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தால் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில், வேலையில், தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.